ஆச்சரியம் என்னவென்று தெரியுமா? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை கொண்டு வந்தார்கள். எனவே மாணவர்கள் மிகச்சிறந்தவராக மாறினார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குர்ஆன் இறங்கியதால் படைப்பினங்களுக்கே முழு உலகத்திற்கும், அதாவது இம்மை மறுமை எல்லாவற்றிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக தலைவராக சர்தாராக மாறினார்கள். உம்மத்தே முஹம்மதியாவின் மீது, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த உம்மத்தின் மீது, இந்த உம்மத்திற்காக குர்ஆன் இறக்கப்பட்டது. எனவே சிறந்த உம்மத்தாக இந்த உம்மத்து மாறியது. ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்கியதால் மாதத்தில் சிறந்த மாதமாக ரமலான் மாதம் மாறியது. அதே மாதிரி லைலத்துல் கத்ருடைய இரவில் குர்ஆன் இறங்கியதால் 1000 மாதங்களை விட சிறந்ததாக அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்திலும் குர்ஆன் இறங்கினால், நம்முடைய உள்ளத்திலும் குர்ஆனை நாம் மனனம் செய்தால் யோசிச்சு பாருங்க எவ்வளவு சிறப்பு கிடைக்கும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்றவரும் அதனை கற்றுக் கொடுப்பவரும் ஆவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே குர்ஆனுடைய தொடர்போடு வாழ வேண்டும். குர்ஆனுடைய அர்த்தங்களை விளங்கி அதன் மீது அமல்கள் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் இல்லையா, மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹி தஆலா ஃபலஹு பிஹி ஹஸனத்துன், யார் குர்ஆனுடைய ஒரு எழுத்தை ஓதுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுக்கிறான். அந்த ஒரு நன்மை 10 நன்மைகளாக அல்லாஹ் மாற்றி தருகிறான். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் பல் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல, மாறாக அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் எழுத்து. அதாவது அலிஃப் லாம் மீம் என்று ஒரு முறை நாம் சொல்லிவிட்டால் 30 நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம் தந்து அருள்வானாக. அதிகமாக சூறாக்களை மனனம் செய்யக்கூடிய பாக்கியம் தந்து அருள்வானாக. ஆமீன்.